கரூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்த எம்.ஆர். விஜயபாஸ்கர் இன்றைக்கு அவர் வகித்த பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். திமுக தோல்வி அடைஞ்சிருச்சு, 3வது இடத்துக்கு தள்ளப்பட்ட சென்ற உடனே ராஜினாமா பண்ணிட்டு வெளியில வர்றதுன்றது அவருடைய கட்சி, அவருடைய விருப்பம். ஆனா ஏன் ராஜினாமா பண்றாங்க? இல்ல தலைமை சரியில்லைன்னா முன்னாடியே கட்சியை விட்டு வெளில வந்திருக்கலாம். எலெக்ஷனுக்கு அப்புறம் தாங்க இவர் பண்ண முயற்சியே தெரியுது. திமுக கூட கூட்டு சேர்த்துட்டு ஆட்சி அமைக்கலாம்னு முயற்சி பண்ணது இப்படி எலெக்ஷனுக்கு முன்னாடியே தெரியுது. இத்தனை கட்சிகளுக்கு விசிகிட்ட போய் கேட்டது, இடதுசாரிகள்கிட்ட கேட்டதுக்கு, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இவங்களை போய் கேட்டதுக்கெல்லாம் பதிலாக ஐஏடிஎம்கே கேட்டுக்கலாமே. அப்படி அந்த முயற்சியை எடுக்கலையே. சீமான் அவர்கள் வந்து அம்பாசமுத்திரம் தொகுதியில பொது வேட்பாளராக நிறுத்தப்பட போறாரு அப்படின்னு ஒரு தகவல். இந்த திராவிடத்தை வீழ்த்துறதுக்கு தானே ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு. வளர்க்கறதே அந்த திராவிடத்தோட போய் சேர்த்துக்கிட்டு 2 திராவிடத்தையும் சேர்த்துக்கிட்டு எப்படி இருக்க முடியும்? தாவேகா வந்து எல்லாரையும் அடிச்சு காலி பண்ணிச்சுல. அதுல பெரிய அடி வாங்கினது வந்து நாம் தமிழர் கட்சின்றது 8லேருந்து 4 ஆயிடுச்சு. அவங்க இனிமே தேர்தல், அதாவது கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து ஒவ்வொரு தேர்தலையும் they were going up. ஒரே தேர்தல் தான் டவுன். வாழ்க்கையில அந்த தப்பா ஸ்டாலின் பண்ண மாட்டாருன்னு அங்கேயும் வந்து இங்க சென்னையிலே அடிச்சு துரத்தணும், எங்கேயும் துரத்திட்டாங்கன்னா. திமுகவை பொறுத்தவரை இன்னைக்கு கூட உள்ள வந்து டான்ஸ் ஆடுவார் பாருங்க சிஎம். ஆமா, இல்ல இன்னும் டான்ஸ் மட்டும் தான் ஆடல. ஏன் ஐட்டம் சாங் எடுப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆமா ஆமா, அவங்களுக்கு புத்தி அங்கதான் போவோம். டிஎம்கேல நீங்க யாரை எடுத்து பேசுங்க, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவங்களுடைய என்ன ஓட்டமே அப்படிதான் போகும். கிரெடிட் கார்டு ஓவர் ஜிவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. இப்போ திமுக ஒரு பக்கம் இப்படி கூட்டணி எல்லாம் வெளியில வந்துருச்சு. ஆனா அதிமுக அப்படி இல்லை. அதிமுகல வந்து கட்சியே இல்லையே. இது என்ன சார் கிட்டத்தட்ட இன்னும் அவங்க கிட்ட வந்து இபிஎஸ் மட்டும் தான் கடைசியா இருப்பாரு. அந்த இப்ப எம்.ஆர். விஜயபாஸ்கர் வந்துட்டாரா? இப்ப நீங்க கொத்து கொத்தா போயிட்டு இருக்காங்களா கட்சி விட்டு வெளியில? அதுக்கும் காரணம் யாரு? இபிஎஸ் தான் காரணம். இல்லையே, தாவேக்கான்ல சொல்றாங்க அவங்க. இப்ப தாவேக்கா எப்படி காரணமாக முடியும்? தாவேக்கான்ற பெரிய ஒரு கட்சி தான் இங்க உள்ள வந்ததுனால அதற்கு காரணம் இபிஎஸ். இபிஎஸ் வந்து இன்செக்யூரிட்டினால தன்னை சுத்தி இருக்கவங்க எல்லாம் காலி பண்றாரு. சரி, இல்ல சார், நீங்க சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகே வந்தாலும் இப்போ ஒருவேளை அதிமுக வந்து சரி இல்லைன்னு தோணினா இவங்க முன்னாடியே வந்து ஒன்று தாவேக்காவுக்கு போயிருக்கணும், இல்லைன்னா திமுகவுக்கு போயிருக்கணும். இவங்க வந்து 2 கட்சிக்குமே போகாம அதிமுகலே இருந்து விஜயபாஸ்கரா இருக்கட்டும், இல்லைன்னா எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களா இருக்கட்டும், 2 பேருமே அதிமுகல இருந்து அதிமுகல ஜெயிச்சவங்க தான். ஸோ அப்படின்ற பட்சத்துல இப்போ அதிமுக தோல்வி அடைஞ்சிருச்சு, 3வது இடத்துக்கு தள்ளப்பட்ட சென்ற உடனே ராஜினாமா பண்ணிட்டு வெளியில வர்றதுன்றது இல்ல. ராஜினாமா அது அவருடைய கட்சி, அவருடைய விருப்பம். ஆனா ஏன் ராஜினாமா பண்றாங்க? இல்ல தலைமை சரியில்லைன்னா முன்னாடியே கட்சியை விட்டு வெளில வந்திருக்கலாம். எலெக்ஷனுக்கு அப்புறம் தாங்க இவர் பண்ண முயற்சியே தெரியுது. திமுக கூட கூட்டு சேர்த்துட்டு ஆட்சி அமைக்கலாம்னு முயற்சி பண்ணது இப்படி எலெக்ஷனுக்கு முன்னாடியே தெரிஞ்சுதா? இவர் அது பெரிய துரோகமா இல்லையா? எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் பண்ண இபிஎஸ் பண்ண துரோகமா இல்லையா? அது 2வது. இப்ப இபிஎஸ் பக்கம் யார் இருக்கிறா? எல்லாரும் சரி ஏதோ இருப்பான் அப்படின்னு சொல்லி தான் தங்கமணி, வேலுமணி இவங்கெல்லாம் இருக்காங்களே ஒழிஞ்சு ஆக்டிவா இல்லையே. அவர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்ல. அப்ப அந்த கட்சியை உடஞ்சு காலி சுக்குனரா போயிடுச்சே. அதுக்கு அவர் தானே காரணம். இல்ல, நம்ம தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம்னு ஒரு நிலைப்பாட்டு எடுத்தாங்கல்ல, கிட்டத்தட்ட 25 எம்எல்ஏக்கள். மறுபடியும் வந்துட்டு ஏன் வந்து அப்ப வந்து இபிஎஸ் வந்து சரியில்லை, பொதுச் செயலாளரா ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணி அவர்கள் சொல்லிட்டு தான் வந்து ஆதரவு கொடுத்தாங்க. மறுபடியும் இல்ல, நாங்க மறுபடியும் அவரையே பொதுச் செயலாளரா ஏத்துக்கிறோம் அப்படின்னு போனதுல ஒரு முரண் இருக்குன்னு பார்க்கலாம் சார். ஏன்னா வந்து இவங்க வந்துட்டு அந்த போன கேப்புக்குள்ளதான் வந்து பதவிகள் கொடுக்கப்பட்டது, அமைச்சர் பதவிகள். இப்ப வந்து இந்த அதிமுகல இருந்து வந்து அமைச்சர் பதவி யாருக்கு கொடுத்தாங்க? இல்ல, அதான் அதிமுக உள்ளவங்களுக்கு கொடுக்கலன்ற விரக்தியில திரும்ப இல்லைங்க. அவர் அன்னைக்கே தெளிவா சார் வெளியில இருந்து ஆதரவு தானே சொன்னாரு. நாங்க வந்து உள்ள வரமாட்டோம் தானே சொன்னாரு. வெளியில இருந்து ஆதரவு தான் சொன்னாரு. அப்போ அது வந்து பார்ட்டி இஸ் வெரி கிளியர். ஏன் நம்ம வந்து இத்தனை கட்சிகளுக்கு விசிகிட்ட போய் கேட்டது, இடதுசாரிகள்கிட்ட கேட்டதுக்கு, அதுக்கப்புறம் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இவங்களை போய் கேட்டதுக்கெல்லாம் பதிலாக ஐஏடிஎம்கே கேட்டுக்கலாமே. ஒரேதான் இபிஎஸ் கேட்டிருந்தா ஒரு கொடுத்துருப்பாரு, வந்திருப்பாரு. அவங்க அண்ணா துணை முதல்வர் வேணும்னு இருப்பாரு. அப்படி அந்த முயற்சியை எடுக்கலையே. நம்ம சைட்ல இருந்து தாவேக்கால இருந்து நாங்க அணுகுனதெல்லாம் திமுக கூட்டணி இந்தியா அலையன்ஸ்ல இருக்கவங்களுக்கு தான் அணுகணும். அப்போ we don't want them அன்னைக்கே முடிவு பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ ரிசைன் பண்ண ஃபர்ஸ்ட் 4 எம்எல்ஏக்களுமே வந்து தாவேக்கால தான் ஜாயின் பண்ணாங்க. இப்போ விஜயபாஸ்கர் சார், எம்.ஆர். விஜயபாஸ்கர் எல்லாருமே வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. இன்னும் அதிகாரப்பூர்வமா தாவேக்கால சேரோம் அப்படின்னு எந்த அறிவிப்பும் கொடுக்கல. இல்ல, என்ன தேவை இருக்கு?
இல்ல எப்படியுமே இல்ல வந்து இல்ல 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 நீங்க நம்ம வாட் இஸ் த நீடுன்னு பார்க்கணும்ல. தாவேக்காவுக்கு என்ன தேவை இருக்கு? தாவேக்காவுக்கு நீட் இல்ல, பட் வரக்கூடியவங்களுக்கு நீட் இருக்கும்ல. தாவேக்காவுக்கு நீடு இல்ல. தாவேக்காவுக்கு தானே தாவேக்கா பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பார்க்கணும். அவ்வளவுதான். நீடு என்ன இருக்கு எங்களுக்கு? எங்க முதல்வரை தாண்டி ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரா வர போறாங்க. விழுந்த வாக்குகள் எல்லாம் அவருக்கு விழுந்ததுமா. இப்ப என்ன இருக்கு? தாவேக்காவுக்கு அப்படி தேவையில்லைல்ல. இல்ல இப்ப வரக்கூடிய 2 லீடர்களுமே வந்து அவங்க ஏரியால வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பர்சன்ஸ் தானே சார். தாவேக்காவுக்கு தேவை என்ன இருக்கு? அந்த பாயிண்ட்ல பாருங்க நீங்க. இல்ல இப்ப இவங்க ஒரு வேளை வின் பண்ணாங்கன்னா அது கூடுதல் பலம் தானே, மறுபடியும் இடைத்தேர்தல் என்ன தாவேக்காக்கு. தாவேக்காவினர் தானே போட்டி போறதுக்கு அனுமதிக்கும். இப்ப வர்ற யாருக்குமே வந்து திரும்ப இடைத்தேர்தலில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படாது சார். மேக்ஸிமம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது நீங்க உண்மையிலேயே அது நடக்குது. ஓகே. அவங்களுடைய பர்சனல் ரீசன்ஸ்க்காக ரிசைன் பண்றாங்க. ஊடகங்கள் இப்படி திருச்சி விடுது. என்ன எனக்கு இந்த கேள்வியை மட்டும் வச்சு பாருங்க. அவர் வந்து என்ன வேல்யூ இங்க ஆட் பண்ண போறாரு? யாரா இருந்தாலும் இல்ல அப்புறம் இருக்கு. பட் வர்ற எல்லாருமே அவங்களோட ஏதோ ஒரு சுயநல தேவைக்காக தானே வராங்க. அவங்க இந்நேரம் தாவேக்கால இருந்து எம்எல்ஏ யாரு வந்தாங்க இங்க? அப்படி இப்ப 4 பேர் வந்திருக்காங்க. 4 பேர். ஆமா 4 பேர் வந்தாங்க, உண்மை. அதுல நான் மறுக்கல. இந்த 2 பேரும் வருவாங்கல்ல சார். நீங்க அது அசியூம் பண்ணுங்க. நீங்க எல்லாருமே அசியூம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இவ்வளவு இந்த 4 பேர் வந்தவங்க ஏன் இவங்களால இவ்வளவு தாவேக்கால விஜயபாஸ்கர் அவர்கள் நெகோஷியேட் பண்ணுவாங்களா? எதுக்கு என்ன நெகோஷியேட் பண்ண வேண்டியது? என்ன தேவை இருக்கு? மீண்டும் தாவேக்கா சார்பா போட்டிட்டு வின் பண்ணலாம். அதுல அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆட் அண்ட் வேல்யூ. என்ன வேல்யூ இருக்கும்? கட்சி எப்போதுமே இப்ப நான் am I adding value to the party or not இப்படிதான் பார்ப்பாங்க. எல்லாருமே அப்படிதான் பார்ப்பாங்க. நீங்க ஒரு ஆஸ்பெக்ட்ல பேசிட்டு இருக்கீங்க, பட் எதிர்க்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் வந்து அவர் ஏதாவது பேசிட்டு ஆள் பிடிக்கிற வேலையில நீங்க ஆளுங்கட்சி வந்து பயங்கர தீவிரமா we will never do that. எதுக்கு நாங்க பண்ணணும்? இன்னைக்கு தேர்தல் வந்தா கூட பம்பிங் மெஜாரிட்டியில வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். புரியுதுங்களா? அப்போ ஏன் வந்து நம்ம ஆள் பிடிக்கணும்? தேவையில்லையே. ஓகே. ஸோ இப்போ சிஎம் சார் வந்து கரூர் போகிறதா சொல்லியிருக்காங்க சார். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நிறைய பேரால கனெக்ட் பண்ண முடியுது. மார்னிங் வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் சார் வந்து ரிசைன் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து விஜய் சார் வந்து கரூர் போறேன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு இடையில வந்து ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குது. ஏன்னா வந்து இப்போ கரூர் போனாங்க அப்படின்னா ஓகே மக்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு. ஒருவேளை இடைத்தேர்தல் வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களை ஆதரிச்சு ஒருவேளை கரூர் போனா தேர்தலுக்காக இல்ல இது எல்லாமே நீங்க அசியூம் ஒருவேளை அசம்ஷன் தானே. அசம்ஷனுக்கு எப்படி நம்ம பேச முடியும்? சிஎம் போறது முன்கூட்டியே பிளான்டா தான் இருக்கும். சிஎம் வந்து டக்குன்னு போக முடியாது இல்லையா? முன்னாடி எஸ்பி செக்யூரிட்டி இதெல்லாம் பார்த்துட்டு தான் முன்னாடியே ஆர்கனைஸ்டு பிளானா தான் இருக்கும். இனி எங்க போனாலும் உங்களுக்கு வந்து அனுமதி வாங்கணும், அனுமதி மறுப்பு அப்படின்ற எந்த விஷயமும் இல்லை இல்லையா? ஆனாலும் பொய் நியூஸ் வந்து பரப்பிட்டு தானே இருக்காங்க. இன்னும் ஃபேக் நியூஸ் பரப்புறது தடை செய்யலையே, அது நிறுத்தலையே. அவங்க பரப்பிட்டு தான் இருப்பாங்க. வெகு விரைவில் அதுக்கும் ஒரு ஸ்டாப் வச்சுட்டா போச்சு. இல்லம்மா பாவம் அவங்களும் பிழைக்கணும்ல. ஏதாவது ஒன்று ஃபேக் நியூஸ் போட்டுக்கிட்டு தானே இருக்கும். ஓகே. ஸோ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சீமான் அவர்கள் வந்து அம்பாசமுத்திரம் தொகுதியில பொது வேட்பாளராக நிறுத்தப்பட போறாரு அப்படின்னு ஒரு தகவல். அதுவும் தகவல் தான், ஃபேக் தான் நினைக்கிறேன். ஓகே. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? ஐ டோன்ட் திங்க் சோ. ஓகே. ஏன்னா திமுக எந்த திராவிடத்தை வீழ்த்துறதுக்கு தானே ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு. அந்த திராவிடத்தோட போய் சேர்த்துக்கிட்டு 2 திராவிடத்தையும் சேர்த்துக்கிட்டு எப்படி இருக்க முடியும்? ஏன்னா வந்து இவ்வளவு நாள் தமிழ் தேசியத்தை வந்து ரொம்ப தூக்கி பிடிச்சிருக்காரு. ஒரு பக்கம் வந்து அதிமுக திமுக புதுசா கார் வாங்கியிருக்காரு, ஜாலியா இருக்கட்டும் விடுங்க. என்ன சார் எனக்கு வந்து சொத்துவே கிடையாது, வீடே வந்து வாடகைக்கு தான் இருக்கேன் அப்படின்றாரு. பல கோடி ரூபாய் கார்ல வந்து வெளியில சுத்திக்கிட்டு இருக்காரு தைரியமா. ஜாலியா இருக்கட்டும். என்ன நடக்குது இங்க வந்து இந்த நான் வீடு வந்து வாடகைக்கு தான் இருக்கு. வீடு வாடகை வீடு தான். வீட்டு வாடகை வீடு தான். உண்மைமா? ஓகே. பல கோடி ரூபாய் கார் வாங்குறவங்களுக்கு வீடு வாங்க முடியலையா அப்படின்ற ஒரு கேள்வி. அது இன்னும் ஜாஸ்தியா இருக்கும்ல வீடு. இல்ல சீரியஸ்லி சார். ஏன்னா சீமான் பண்றது அப்படின்றது ஒரு அனுதாப அரசியல பொதுவெளியில தேடுறாரோ அப்படின்ற ஒரு. இல்லம்மா தாவேக்கா வந்து எல்லாரையும் அடிச்சு காலி பண்ணிச்சுல. தாவேக்காவோட வருகை வந்து எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு பெரிய அடி. அதுல பெரிய அடி வாங்கினது வந்து சீமான் அவர்கள். நாம் தமிழர் கட்சின்றது 8லேருந்து 4 ஆயிடுச்சு. அவங்க இனிமே தேர்தல், அதாவது கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து ஒவ்வொரு தேர்தலையும் they were going up. ஒரே தேர்தல் தான் டவுனு. இந்த ஒரு தேர்தலில் அப்போ அவங்கள
அவரோட மனசை யோசிச்சு பாருங்க, பாவமா இருக்கும்ல. பாவமா இருக்குதா? இப்ப 8ல இருந்து 4ஆ மாறி இருக்கு. அடுத்து என்னவா மாறுன்ற ஒரு பெரிய கேள்வி ஆமா. இருக்குது இல்ல. So because இல்ல அது இன்னும் குறையும், எல்லா கட்சிக்கும் குறையும். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து மக்கள் நம்பல, பெரும்பாலும் இந்த விட வாக்குகள் அதிகமா தான் விழுந்திருக்கணும் தாவேக்காக்கு. நம்பல மக்கள். ஒருவேளை நம்பலாம் போட்டோம், ஒருவேளை தோத்துருமோ இருந்தாலும் போடுவோம், ஒருவேளை தோத்துருமோ அப்படின்னு இருந்தாலும் போடுவோம்னு போட்டவங்க எல்லாம் ஜாஸ்தி. ஆனா இப்ப ப்ரூவன் இனிமே நங்களும் அந்த அந்த டவுட்டே இருக்காது, ஆசிலேஷனே இருக்காது, ஸ்ட்ரைட்டா போயிடுவாங்க. ஓகே, தாவேக்காவுக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது ஆமா, ஊர்ஜிதப்படுத்தப்படுறது இல்ல. இது வந்து அசப்ஷனா இருந்தாலுமே நீங்க அந்த சோஃபால உட்கார்ந்து 2 பேர் பேசினது, வைகோ சாரை வந்து அவாய்ட் பண்ணது, இதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லைவ்ல. ஏன்னா வைகோ சாருமே சொல்லியிருந்தாங்க, என்ன வந்து பார்த்து கூட பேசல, சீமான் கூட தான் அவர் பேசிட்டு இருந்தாரு அப்படின்ற ஒரு உரையாடல் வந்து அப்ப ஸ்டாலின் அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் ஏதோ ஒரு இணக்கம் ஏற்பட்டிருக்கு. இல்லம்மா, அதை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது இல்லையா? ஒருத்தர் வந்து பேசினதுனாலயே, பார்த்து சிரிச்சதுனாலயே, சசிகலா மாதிரி அவர் பார்த்து இவர் சிரிக்கிறாருங்க. ஓபிஎஸ் அதான் சொன்னாங்க, ஓபிஎஸ் அடிக்கடி ஸ்டாலினை பார்த்து சிரிக்கிறாரு, அதனால அவர் பதவியில இருந்து தூக்கணும் அப்படின்னாரு. அதெல்லாம் நம்ம அது ஒரு பெருசா எடுத்துக்கலாம். ஓகே, ஆனா வந்து இது வந்து அசம்ஷனா இருந்தாலும் இது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி உண்மையான ஒரு விஷயம் தானே சார்? ஏன்னா வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சீமான் அவர்களுடைய பார்வைன்றது தாவேக்கா வர்றதுக்கு முன்னாடி டிஎம்கே திட்டதா மட்டும்தான் இருந்தது. டிஎம்கே தான் அவங்களுடைய முழு கொள்கை எதிரியா இருந்தாங்க. ஆனா எப்ப தாவேக்கோடைய வருகை வந்ததோ அப்பதுல இருந்து வந்து சீமான் அவர்களுடைய பார்வை தாவேக்க பக்கம் மட்டும்தான் இருந்தது. தாவேக்க விமர்சனம் பண்ணணும், வேற அவங்களுடைய பேச்சுன்றது வேற எதுலையுமே இல்லை இல்லையா? அதனால அப்படின்ற பட்சத்துல வந்து உங்களுக்கு வந்து அவங்க திமுக கூட இணக்கமாகறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கும்ல. அது பார்ப்போம், நம்ம வெயிட் பண்ணுவோம். எதுக்கு நம்ம அவசரப்பட்டுட்டு, அவருக்கு 4% போயிடுச்சுன்னா சரி, திமுகவும் அதிமுகவும் வேண்டாம், தமிழ் தேசியம் தான் வேணும் அப்படின்னு அவங்க தான் இந்த 4%. அவங்க எதுக்கு திமுகவும் அதிமுகவும் வேணாம் அப்படின்றதான அந்த 4% இருக்காங்க. அவங்களும் போயிட்டாங்கன்னா அதனால பார்ப்போம். இப்ப திருச்சி கிழக்குல வந்து ஸ்டாலின் அவர்கள் நிற்க போறதா ஒரு தகவல் வந்தது. இல்ல KN நேரு அவர்கள் வந்து திருச்சி கிழக்குல நாங்க நிக்க வைப்போம், மறுபடியும் பொறுப்பேற்க வைப்போம் அப்படின்னு வந்து அவ்வளவு ஊர்ஜிதமா சொல்லியிருக்காரு. ஒரு பொறுப்புன்னா எந்த பொறுப்பை மீன் பெற்றாருன்ற ஒரு எனக்கு டவுட் வருது. வாழ்க்கையில அந்த தப்பா இது ஸ்டாலின் பண்ண மாட்டாருன்னு புட்டி அங்கேயும் வந்து இங்க சென்னையிலே அடிச்சு துரத்தணும், எங்கேயும் துரத்திட்டாங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்கு. எப்படி KN நேருக்கும் முடிச்சு விட்டுலாம்னு நினைக்கிறாரு மொத்தமா. சேம் சொன்ன மாதிரி முடிச்சு விடலாம்னு நினைக்கிறாரு அவரு. சிஎம் அவர்கள் வந்து சட்டமன்றத்துக்குள்ள போய் அப்படி ஒரு விஷயத்த பண்ணது ஏன் அதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல சிஎம் சார் பண்ற எல்லா விஷயமுமே வந்து யதார்த்தமா இருக்கு. சட்டமன்றம் ரொம்ப சீரியஸா இருக்கணும்னு ஏதாவது இருக்கா? நீங்க அதுக்கு முதல் நாள் பாத்தீங்களா? அத நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்க, சொல்லிட்டாங்க மரபை மீறிட்டாங்க. என்ன மரபுன்றது என்ன? மரபை மீறதுல வந்து தப்பு இல்லையா? இன்னும் இப்படி பண்றது வந்து மரபு மீறலா? மரபுன்றது என்னது? காலகாலமா இருக்கிற ஒண்ணு. அது எதுக்கு நீங்க இப்ப சட்டமன்றத்துல 20 ஒரு 70 இயர்ஸ் எல்லாம் வேட்டி தான் போட்டுட்டு போறாங்க. இப்பதானே நம்ம பேண்ட் போட்டவங்க நிறைய இருக்கிறாங்க, புரியுதுங்களா? அப்ப இது மரபு மீறதுன்னு அர்த்தமா? நீங்க அன்னைக்கு பாத்தீங்களா வாட்டர் பாட்டில் வைக்கீங்கன்னு சொல்லி இவங்க கேட்டாங்களா? அது ஓபிஎஸ் என்ன சொன்னாரு? பாட்டிலத்துக்கு எடுத்துருவாங்க, பெரியத்திலர்களே பாட்டில் மட்டும் தூக்கி அடிப்பாங்க. அப்போ see you should have some fun. நீதிமன்றங்களையும் ஃபன் நடக்கும், பார்லிமெண்ட்லயும் நடக்கும், எல்லா இடத்துலயும் சீரியஸா இருக்கணும்னு அவசியம் இல்லையே. பட் விஜய் சார் வந்து ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லி அதுல அப்பாவை காணும்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. பட் அதுக்கு வெளியில வந்து சொல்ற விஷயம் வந்து அவங்களுடைய சிந்தனையா தான். அதாவது திமுகவை பொறுத்தவரை இன்னைக்கு கூட உள்ள வந்து டான்ஸ் ஆடுவார் பாருங்க சிஎம். ஆமா, இல்ல இன்னும் டான்ஸ் மட்டும் தான் ஆடல, ஏன் ஐட்டம் சாங் எடுப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆமா ஆமா, அவங்களுக்கு புத்தி அங்கதான் போவோம். டிஎம்கேல நீங்க யாரை எடுத்து பேசுங்க, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அந்த அவங்களுடைய என்ன ஓட்டமே அப்படிதான் போகும், அவங்களால மாற்ற முடியாது. இல்ல அதுவும் தாவேக்கா ஆட்சி அமைச்சதுக்கு பிறகு நிறைய முன்னாள் அமைச்சர்கள் பேசுறத வந்து நம்மளால நோட் பண்ண முடியல சார். ஆனா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து கொளத்தூர் மக்களை கேடுகட்ட மக்கள்னு சொன்னதை வந்து மறுக்க முடியாது. ஆமா, பூ முடித்தவனை புறம் சொல்லி புணர்ச்சிக்கு வேற இடம், அது வந்து பயங்கர கண்டனத்துக்கு உள்ளான ஒரு விஷயம். எல்லாருமே பதிவு போட்டாங்க. ஆனா மறுபடியும் ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஆமா, ராஜாஜி ஆண்ட ஒரு சட்டமன்றத்துல முதலமைச்சரா இருந்த இடத்துல
நாதாரிகள்லாம் முதலமைச்சரா இருக்குன்னா வாய்ப்பூசம் நம்ம பேசுற வார்த்தை என்னன்றத மக்கள் கவனிப்பாங்க, பார்க்கக்கூடிய எல்லாரும் கவனிப்பாங்கன்ற ஒரு பொறுப்பு. அது அவங்களுக்கு தெரியும் இல்லையே. அது இருந்ததுன்னா இல்ல, அது நம்ம நம்ம அவங்கள குறை சொல்றதை விட அவங்களோட சிந்தனையே தான். இல்ல அது தவறு இல்லையா சார்? தவறுதாம்மா, உனக்கு தெரியுது. மெத்த படித்த ஆராசாவுக்கு தெரியல இது, புரியுதுங்களா? ஒரு எம்பியா இருந்தவர் பொறுப்புணர்வோட பேசணும். ஏன்னா வந்து நம்ம நிறைய முன்னாள் ஸோ அவங்க எல்லாருமே தன்னை வந்து அவங்களே வெளியில வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்களோன்ற ஒரு பார்வை. நம்ம எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டாம், அவங்களே வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்கன்ற ஒரு பார்வை தான் இன்னைக்கு இருக்குது இல்லையா? ஸோ அடுத்ததான் வந்து விஜய் சாரோடைய இப்ப நிறைய விஷயங்கள் மாற்றம் நடந்துட்டு இருக்கு. நிறைய பேருக்கு வந்து ரைடு போயிட்டு இருக்கு, நிறைய பேர் மேல வழக்கு தொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அடுத்து இந்த லிஸ்ட்ல யாராவது இருக்காங்களா? நிறைய பேர் இருப்பாங்களா? இப்ப நான் சேகர் பாபு இருப்பாரு டெஃபினட்டா. நான் வந்து 2 நாளைக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தேன், திடீர்னு வந்து 58,000 கோடி வந்து மின்சார இதுல வந்து ஊழல் நடந்திருக்குது கொள்முதல்ல அப்படின்னு. அது ஒரு ஷாக்கிங். ஏன்னா நமக்கு வந்து 3 லட்சம் அங்க மறைஞ்சது, 3 லட்சம் கோடி மறைஞ்சதே பெரிய ஷாக்கிங்கா இருந்தது. திடீர்னு 58,000 கோடி அப்படின்றது வந்து அது இன்னும் பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு சார். சோ இன்னும் இது மாதிரி எத்தனை விஷயங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமா, ஒரு டிபார்ட்மெண்ட் விடல, எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க. ஒண்ணா வரும். இப்போ அரப்போர் மட்டுமே 20 கேஸ் வச்சிருக்காங்க கையில, ரைட்டுங்களா? அதுல ஒண்ணு சேகர் பாபுது. ராம்சார் நிலத்துல மாட்டணும், அது கண்டிப்பா மாட்டுவாரு. அது மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் மாட்டுவாங்களே. அதெல்லாம் மக்களுடைய காசு தானே, மக்களுக்கு வர வேண்டிய காசு தானே, தமிழ்நாடு அரசுக்கு வர வேண்டிய காசு தானே. கண்டிப்பா யாரெல்லாம் மாற்ற சிக்கிறான்றத சின்ன ஆயிடுவாங்க, அவ்வளவுதான். ஓகே, அதிமுகவோட கெரியரும் பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதிமுக நான் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் தேர்தலுக்கு முன்பே என்ன சொன்னோம், அவங்க 3வது இடத்துக்கு போன கட்சி, அவங்கள பத்தி பேச வேணாம்னு சொன்னோமா இல்லையா? சோ அதுதான் இப்ப அந்த கட்சி காலி. இபிஎஸ் வந்து தனியால போய் டிஎம்கே கூட கூட்டணி வைப்பது, பாஜக டிஎம்கே இபிஎஸ். தாவேகா தான் பாஜகவோட இணக்கமா இருக்குதுன்னு ஒரு கேள்வி. கூட்டணி எங்கமா இணக்கமா? ஆமா சார், அப்படிதான் சொன்னாங்க. ஏன்னா 2 தடவை போறதுக்கு ஒத்துக்கிட்டீங்களா? அதே மாதிரி இல்லாம நீங்க வந்து ரைடு போறதுக்கு ஆளுநர் உங்களுக்கு உடனே பர்மிஷன் கொடுக்குறாங்களா? சோ வந்து ஆளுநர் வந்து நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறோம் அப்படின்ற மனநிலையில இருக்காரு. நல்லது செய்யணும்னா எல்லா ஆளுநரும் கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி என்ன தமிழக அரசு மக்களுக்கு எதுவுமே பண்ணக்கூடாது இல்ல, அவங்க கொள்ளை அடிச்சது அதை விட அதிகம் இல்லமா? இல்ல, இதுக்கு முன்னாடி நம்மளே நிறைய விஷயங்களை பார்த்திருக்கோம். ஆளுநர் அவர்கள் வந்து முன்னுக்கு பின் ஆர்என் ரவி அவர்கள் முன்னுக்கு பின் முரணா நிறைய விஷயங்கள் செஞ்சாங்க. அதை வந்து ஹைகோர்ட்டே வந்து கண்டிச்ச விஷயம்லாம் நம்ம பார்த்திருக்கோம். கரெக்ட். அட் தி எண்ட் ஆஃப் தி டே நீங்க என்னன்னா இந்த டயலாக் தான், நீங்க எப்படி பேசி கன்வின்ஸ் பண்றீங்க, அதானே முக்கியம். அதுதான் அது சரியா நடக்கும். இப்போ கடைசியா 2026 கடைசி செஷன் ஏடிஎம்கே டிஎம்கே கவர்மெண்ட் கடைசி செஷன்ல ஆளுநர் உரை நிகழ்த்தாம போனார்ல. எது என்ன சொல்லிட்டு போனாரு? என்னங்க பொய் சொல்லியிருக்காங்க இவங்க, 12 லட்சம் கோடி வெளிநாட்டுல இருந்து வந்ததுன்றாங்க, ஒரு மண்ணும் வரல இங்க. இதெல்லாம் நான் எப்படிங்க பொய் சொல்ல முடியும் மக்கள் மன்றத்துல அப்படின்னு சொல்லிட்டு போனாரா இல்லையா? ஏன் ஆளுநர் உரையை நான் வாசிக்கலன்றதுக்கு அங்க போய் விளக்கம் கொடுத்தாருல. அப்புறம் ஒரு பக்கம் ஆளுநரும் உங்களுக்கு ஃபேவரா இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஃபேவர் இட் இஸ் நாட் ஃபேவர். அவருடைய வேலையை கரெக்டா செய்றாரு. இல்ல அதே போல தான் வந்து சபாநாயகரா இருக்கக்கூடிய ஜேசிடி பிரபாகர் சாரும் உங்களுக்கு ஃபேவரா இருக்காங்களா? இல்ல, அவர் எதிர்க்கட்சிகள் ஏன்னா நான் பார்த்ததுல இதுவரை ரொம்ப நியூட்ரலான ஸ்பீக்கர். அவரு இந்த பக்கமும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு. நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடி சட்டமன்றத்துல 10 நிமிஷம் பேசினா 5 நிமிஷம் புகழ்ந்துட்டு தான் இருப்பாங்க. எங்கேயோ என்னை இருந்த என்னை சட்டமன்றத்தில் நிற்க வைத்து அழகு பார்க்கும் அண்ணன் அப்படிலாம் பேசிட்டு அப்படிதான் ஆரம்பிக்கும். நார்மலா ஆப்போசிஷனுக்கு ஸ்பீக்கர்ஸ் கொடுக்க மாட்டா. இவர் ரொம்ப நேர்மையா நடுநிலை செயல்படுறாரு. இல்ல ஆனா வந்து எதிர்த்தரப்புல இருந்து வந்து ஒழுங்கா பேச விட மாட்டேங்க. நீங்க அந்த லைவ் பாத்தீங்களா? இன்னைக்கு நான் பார்த்துட்டு மக்கள் எல்லாம் பார்த்தாங்கல்ல. அவங்க சொல்ல இருங்க, அவர் பேசி முடிக்கிட்டு முதல்வர் பேசி முடிச்ச பிறகு குறிப்பெடுத்த பிறகு நீங்க வந்து பேரவை மாண்புமிகு எதிர்கட்சி தலைவருக்கு நான் வாய்ப்பு கொடுக்குறேன், அவர் எல்லாத்தையும் பேசட்டும் தானே சொன்னாரு. அதுக்குள்ள ரவுடி பசங்க மாதிரி இன்னும் கத்தினே இவங்க எழுந்திரிச்சிட்டு உரை முடிக்கிறதுக்குள்ள போயிட்டாங்களே. ஏன் வெளிநடப்பு? நீங்க பேசுறீங்கன்னா நிறைய விஷயங்கள் வெளியில அது முதலமைச்சர் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, பார்ட்டி ஃபண்டு அப்படின்னு ஓடி எழுந்திருச்சு துண்ட பார்ட்டி ஃபண்ட் நீங்க ஏங்க எங்களை வந்து போட்டு டார்ச்சர் பண்றீங்க, இல்லாத ஒரு விஷயத்த பேசுறீங்கன்னு சொன்னாங்க. அப்போதான் வெளில போய் கொடுங்க, இந்த ஸ்கூல்ல எல்லாம் இந்த ஆதாரத்தை கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. தூக்கி உள்ள போயிட்டாரு ஒருத்தர். அவர் பேர் என்ன? அரசகுமார் உள்ள போயிட்டாரு. அன்பில் எப்ப போவாரு? அடுத்த கேள்வி எழுது.
பார்ப்போம். ஓகே, அடுத்த லிஸ்ட்ல வந்து சேகர் பாபுவும் அன்பில் ஆமா, மகேஷ் அவர்களும் தான் இருக்காங்க. அன்பில் மகேஷ் இருக்கிறாரு, சேகர். இப்ப இவர் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அரசகுமார? அவரு சிவசங்கர்ல இல்ல, அரசகுமார் வந்து 100 கோடி இந்த ஆமா. லைசன்சிங் பர்மனன்ட் ஆமா, சார், ஆமா. நான் வந்து ஸ்கூலுக்கு. ஃபுல்லா வைக்கல சார், பாதியை வந்து அமைச்சர் தான் சார் கொடுத்தேன்னு சொல்லுவாரா சொல்ல மாட்டோம். அபயாஸ் இவர் அப்படித்தானே மாட்டி விட்டாங்க. யாரா நம்ம சசி சிவசங்கர் அப்படித்தானே மாட்டி விட்டாரு இளைஞர். இளஞ்செழியன், அதே மாதிரி இவர் அரசகுமார் மாட்டி விட மாட்டாருன்னு நினைச்சேன். அரசகுமார், அரசகுமாரன் கரெக்ட். ஓகே, பார்க்கலாம் சார் அடுத்தடுத்து யாருக்கு வந்து வழக்குகள் போகுது, கேஸ் போகுது, ஃபைல் ஆகுது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். ரயில்ல நிறைய பேர் சிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி சார். ரொம்ப மீண்டும் ஒரு நன்றி. நேர்காணல சந்திக்கிறேன். கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.